ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பும் கனிவும் நிறைந்த வணக்கங்கள். கந்தபுராணம் பகுதி 4. சூரபத்மனின் கொடுங்கோல் ஆட்சி, தேவர்களின் துயரம், முருக அவதாரத்தின் தெய்வீக காரணம். ஓம் சரவணபவ. அன்பான முருக பக்தர்களே, முந்தைய பகுதியில் சூரபத்மன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்து பல அரிய வரங்களை பெற்றதை பார்த்தோம். இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கும் நீங்கள் முருகப்பெருமானை நேசிக்கும் ஒரு பக்தராக இருந்தால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து ஓம் முருகா போற்றி, சரவணபவா போற்றி என்று கமெண்ட் பண்ணுங்க. அப்படியானால் முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் என்றும் துணையாக இருக்கும். வாங்க பக்தர்களே, வீடியோக்குள்ள போகலாம். வரங்களை பெற்ற பின் சூரபத்மனுக்கு அளவற்ற தன்னம்பிக்கையையும் பின்னர் அகங்காரத்தையும் ஏற்படுத்தின. அந்த அகங்காரம் உலகையே இருளில் மூழ்கடித்தது. வரம் பெற்ற சூரபத்மனின் மாற்றம். சிவபெருமானின் அருளை பெற்ற சூரபத்மன் ஆரம்பத்தில் அமைதியாக இருந்தான். ஆனால் காலம் செல்ல செல்ல தனது வலிமைக்கு ஈடு யாரும் இல்லை என்ற எண்ணம் அவன் மனதில் வளரத் தொடங்கியது. இந்த மூவுலகங்களும் என் ஆட்சிக்குள் வர வேண்டும் என்ற ஆசை பேராசையாக மாறியது. தன் சகோதரர்களான சிங்கமுகனையும் தாரகனையும் அழைத்து, இனி நாம் அசுரர்கள் மட்டுமல்ல, இந்த அண்டத்தின் அரசர்கள் என்று அறிவித்தான். வீரமகேந்திரபுரியின் எழுச்சி. தேவ சிற்பியான விஸ்வகர்மாவுக்கு இணையாக இருந்த அசுர சிற்பிகளை அழைத்து கடலால் சூழப்பட்ட ஒரு பிரம்மாண்ட நகரத்தை அமைக்கச் செய்தான். அந்த நகரமே வீரமகேந்திரபுரி. பொன்னால் ஆன அரண்மனைகள், வைரங்களால் அலங்கரிக்கப்பட்ட மண்டபங்கள், வானத்தை தொடும் கோபுரங்கள், ஆயிரக்கணக்கான அசுர வீரர்கள் பாதுகாத்த கோட்டைகள். அசுரர்களின் தலைநகரமாக வீரமகேந்திரபுரி புகழ் பெற்றது. மூவுலகங்களின் மீது படையெடுப்பு. சூரபத்மன் தனது படைகளை 4 திசைகளிலும் அனுப்பினான். முதலில் பூலோகம், அடுத்து பாதாளம், இறுதியாக தேவலோகம். அவன் சென்ற இடமெல்லாம் எதிர்த்தவர்கள் தோல்வியடைந்தனர். பல முனிவர்களின் யாகங்கள் கலைக்கப்பட்டன. தவம் செய்த ஞானிகள் துன்புறுத்தப்பட்டனர். தர்மம் மெல்ல மெல்ல பலவீனமடைந்தது. இந்திரலோகத்தின் வீழ்ச்சி. இறுதியாக சூரபத்மன் தனது பார்வையை தேவலோகத்தின் மீது திருப்பினான். தேவர்களின் அரசனான இந்திரன் வீரர்களுடன் எதிர்த்து போரிட்டான். ஆனால் சிவபெருமானின் வரத்தால் பலம் பெற்ற சூரபத்மனை வெல்வது எளிதல்ல. தேவ படைகள் தோல்வியடைந்தன. இந்திரன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள மறைந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. தேவலோகம் அசுரர்களின் கட்டுப்பாட்டிற்குள் சென்றது. தேவர்களின் சிறைவாசம். இந்திரனின் மகன் ஜெயந்தன் உட்பட பல தேவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களை இருண்ட சிறைகளில் அடைத்து கொடுமைப்படுத்தினர். தேவலோகத்தில் ஒலித்த வேத மந்திரங்கள் நின்றுவிட்டன. யாகங்கள் நடைபெறவில்லை. மழை சரியாக பெய்யவில்லை. உலகம் முழுவதும் தர்மம் குறையத் தொடங்கியது. தேவர்களின் வேதனை. உலகின் சமநிலை குலைந்தது. மனிதர்கள் துன்பப்பட்டனர். முனிவர்கள் கவலையடைந்தனர். தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி, இனி நம்மை காப்பாற்றக்கூடியவர் பரமசிவன் மட்டுமே என்று முடிவு செய்தனர். கைலாயத்தை நோக்கிய பயணம். இந்திரன், பிரம்மா, விஷ்ணு மற்றும் தேவர்கள் அனைவரும் கைலாய மலையை நோக்கி புறப்பட்டனர். பனிமலைகளை தாண்டி, தேவலோக பாதைகளை கடந்து, இறுதியாக சிவபெருமான் வீற்றிருந்த திருக்கைலாயத்தை அடைந்தனர். அனைவரும் சிவபெருமானின் திருவடியில் விழுந்து வணங்கினர். தேவர்களின் வேண்டுகோள். எம்பெருமானே, உங்கள் வரத்தால் வலிமை பெற்ற சூரபத்மன் தர்மத்தை அழித்து வருகிறான். எங்களை மட்டுமல்ல, மனிதர்களையும் முனிவர்களையும் உலக உயிர்களையும் துன்புறுத்துகிறான். இந்த அநியாயத்திற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று கண்ணீருடன் வேண்டினர். சிவபெருமானின் புன்னகை. தேவர்களின் வேண்டுகோளை அமைதியாக கேட்ட சிவபெருமான் புன்னகைத்தார். காலம் வந்துவிட்டது. அதர்மம் அதிகரித்தால் தர்மத்தை நிலைநாட்ட இறைவன் அவதரிப்பது இயற்கையின் நியதி. சூரபத்மனின் முடிவும் நெருங்கிவிட்டது என்று அருளினார். தெய்வீக ரகசியம். பின்னர் சிவபெருமான் கூறினார், சூரபத்மன் கேட்ட வரத்தை நினைவில் கொள்ளுங்கள். பெண்ணின் கருவில் பிறந்த யாராலும் அவனை அழிக்க முடியாது. ஆகையால் என் சொந்த சக்தியிலிருந்து ஒரு தெய்வீக வீரன் தோன்றுவான். அவனே சூரபத்மனின் அகங்காரத்தை அழிப்பான். தேவர்கள் அனைவரின் முகத்திலும் மீண்டும் நம்பிக்கை மலர்ந்தது. அவதாரத்தின் தொடக்கம். பார்வதி தேவியும் சிவபெருமானின் திருவுளத்தை உணர்ந்தார். அண்டம் முழுவதும் ஒரு அபூர்வமான அமைதி நிலவியது. தேவர்கள் அனைவரும் எதிர்பார்ப்புடன் காத்திருந்தனர். அப்போது பரமசிவன் தனது 3வது நெற்றிக்கண்ணை மெதுவாக திறந்தார்.
அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட 6 தெய்வீக ஜோதிகள் அண்டம் முழுவதையும் ஒளிரச் செய்தன. அக்னியும் வாயுவும் அந்த ஜோதிகளை தாங்கிச் சென்றனர். அவை சரவண பொய்கையை நோக்கி பாய்ந்தன. அந்த தெய்வீக ஜோதிகளிலிருந்தே உலகம் காத்திருந்த கந்தன், ஆறுமுகன், வேலவன், முருகப்பெருமான் அவதரிக்கப் போகிறார். அடுத்த பகுதியில் சரவண பொய்கையில் 6 குழந்தைகளின் அவதாரம். கார்த்திகை பெண்கள் வளர்த்த அதிசயம். பார்வதி தேவி 6 குழந்தைகளையும் ஒன்றிணைத்த அற்புதம். ஆறுமுகன் அவதாரம். வேல் பெற்ற மகிமை பார்ப்போம். ஓம் சரவணபவ. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.